நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடா எதுனா பிரச்சனையா? ராஜி கடுப்பா போறா தெரியலடா. டேய் டேய் என்னடா நடந்துச்சு? கடுப்பேத்தாதடா. என்ன ராஜி பிரச்சனை? என்னடா இது வம்பா இருக்கு? யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. கார்த்திக், சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்தாச்சு. யாரும் கஷ்டப்பட்டு சமைக்க வேண்டாம். சமைக்கிறதுல இருக்கட்டும் லட்சுமி, இவங்க கிட்ட ஆபீஸ்ல என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க. என்னாச்சு? ஹேய், என்னாச்சு ராஜி? விஷ்ணு கிட்ட கேளு. என்னாச்சுடா? ராஜி கிட்டே கேளு. அடிங்க, என்ன ரெண்டு பேரும் விளையாடுறீங்களா? கார்த்திக் டீம் மாறி போறப்ப என்ன சொன்னா? என்ன சொன்ன? ஒரு மாசத்துல திரும்பி வந்துருவேன்னு சொன்னல. ஆமா சொன்னேன். அதுக்கு என்னப்ப? நீ திரும்பவும் டீமுக்கு வர போறது இல்ல. என்ன வளர்ற? உனக்கு பதிலா உன் இடத்துல ஒரு ஆளை போட்டாச்சு. என்ன ராஜி சொல்ற? ஆமாண்டா, உனக்கு பதிலா வேற ஆளை போட்டாங்க. டேய் என்கிட்ட எதுவுமே சொல்லலடா. ஆமா, எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்களா என்ன? உன் இடத்துக்கு உனக்கு பதிலா இன்னொரு ஆளை போட்டு உன் வேலையை கண்டினியூ பண்ண சொல்லிட்டாங்க. இதெல்லாம் அந்த சூசன் பண்ற வேலையா தான் இருக்கும். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே. ஏன் சொல்லணும்? நீ தான் டீம் மாறி போயிட்டியே, அப்புறம் என்ன? இருந்தாலும் ஒரு கர்டசி கூட சொல்ல மாட்டாங்களா? சும்மா நடிக்காத. உன் ஆளு உன்கிட்ட கேட்காம இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. சத்தியமா எனக்கு தெரியாது ராஜி. டேய் சும்மா நடிக்காதடா. சூசனாவது உன்ட்ட ஏதாச்சும் சொல்லாம பண்றதாவது. டேய் இன்னொரு வாட்டி சூசனை என்னை சம்மந்தப்படுத்தி பேசுன அவனை கடுப்பாயிருவேன். எதுக்கு கார்த்திக் டென்ஷன் ஆகுற? பின்ன என்ன லட்சுமி, சும்மா ரெண்டு பேரும் எதையே பேசிட்டு இருக்காங்க. டேய் உனக்கு எதுக்கு அப்ப கோவம் வருது? உன் இடத்துல இன்னொருத்தவங்க வந்து உட்காரும் போது எங்களுக்கு எவ்வளவு கடியா இருந்துச்சு தெரியுமா? விடுங்க விஷ்ணு, அத பத்தி இவரெல்லாம் யோசிக்க மாட்டாரு. யோசிக்கிற மாதிரி இருந்தா விஸ்வநாதன் சார் டீம் மாத்தும் போது நான் டீம் மாற மாட்டேன்னு சொல்லிருப்பார்ல. ராஜி, விஷ்ணு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நீ என்னோட பெட்டர் ஆஃப். உங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு நான் இன்னொரு டீம்ல போய் வேலை செய்யணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? வேற வழி இல்லாம நானும் லட்சுமி வேலையை வித்துட்டு இருக்கோம். எப்படா டைம் கிடைக்கும் நம்ம டீமுக்கு வந்துடலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் யோசிச்சு தான் சாருக்கு ஒரு மெயில் போட்டிருக்கோம். நீங்க என்னடானா புரியாம பேசிட்டு இருக்கீங்க. ஆமா ராஜி, நைட் ஷிஃப்ட்ல இவன் எங்க வேலை பாக்குறான்? என் பொண்டாட்டி தனியா வீட்ல என்ன பண்றாளோ ஏது பண்றாளோன்னு ஒரே புலம்புறது தான் இவனோட வேலையே. சாரி. சாரி எல்லாம் எதுக்கு? என்னோட இடத்துக்கு இன்னொரு ஆளை எதுக்கு போடணும்? ஏதோ உள்கத்து இருக்குன்னு எனக்கு தோணுது. கார்த்திக்கு பதிலா வேற யார போட்டிருக்காங்க? ரஞ்சினின்னு ஏதோ ஒரு புது பொண்ணு. பொண்ணா? இதுல இப்படி ஒரு பிரச்சனை வரும் நான் யோசிக்கவே இல்லையே. மவனே, அந்த பொண்ணு கிட்ட மட்டும் பிட்டு கிட்டு போட்டேன்னு ஏதாவது தெரிஞ்சது? ஹாய் ஜென்டில்மேன், குட் மார்னிங். டே புலி, நீ இங்கேயா பதுங்கி இருக்க? நான் நம்ம ஆபீஸ் எழுத்தாப்புல இருக்கிற கண்ணன் டீக்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன்டா. என்ன சார், வேலையை விட்டு போற அன்னைக்காவது இவனுக்கு என்ன வேலை கொடுக்கலான்னு யோசிக்கிறீங்களா? நோ, நெவர். இந்த கட்டை வேலை செய்யாம ஓபி அடிச்சு ஒண்ணுக்கும் உதவாம போமே தவிர வேலை செஞ்சு வேதனைப்படாது. தயவு செஞ்சு எனக்கு வேலை கொடுத்து இந்த கட்டைய சாட்சி போடாதீங்க, அம்புடுதேன். என்ன சார் சிரிக்கவே மாட்டீங்க? ஜோக்கு சுமாரா இருக்குதா? வர வர நம்ம காமெடி முன்ன மாதிரி இல்லைன்னு ஆடியன்ஸ் கம்ப்ளைண்ட் பண்றாங்க சார். டே புலி, கட்டை எங்கடா? போயிட்டா மாமா. ஏண்டா வந்துட்டானான்னு கேக்குற, நீ போயிட்டான்னு பதில் சொல்ற? வந்துட்டு போயிட்டாயா? என்ன சார் சொல்றீங்க? யோ வந்துட்டு போயிட்டாயா? ஃபீலிங்ஸா? ஏன் சார் வேலையை விட போற நானே ஃபீல் பண்ணாம இருக்கேன், பக்கத்துல இருந்து பார்க்க போற அவனுக்கு என்ன அவ்வளவு ஃபீலிங்? அது சரி, உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்களும் எதுக்கு வயலின் வாசிக்கிறீங்க? யோ உனக்கு கஷ்டமாவே இல்லையா? சார் இந்த உலகத்துல அதிகமா கிடைக்கிறது கல்லோ மண்ணோ கடல் தண்ணியோ இல்ல சார். வேற என்னன்னு கேக்குறீங்களா? வேலை தான் சார். அதை விடுங்க சார். இந்த இத்து போன கம்பெனியில செத்து போன வேலையை விடுறதுக்கு நீங்க ஏன் சார் ஃபீல் பண்றீங்க? மாமா
மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. புலி, எனக்கும் கஷ்டமா தாண்டா இருக்கு. வேலை போயிடுச்சேன்ற கஷ்டம் இல்லை. அப்படி யோசிச்சிருந்தா தான் ஒழுங்கா வேலை பார்த்துருப்போமே. என்னோட கஷ்டம் எல்லாம் உங்களெல்லாம் விட்டு பிரியருமேன்ற கஷ்டம் தாண்டா புலி. 5 வருஷம் ஒரே குட்டையில ஊறி இருக்கும். உங்களை எல்லாம் பார்க்காம இருக்கணுமேங்கிறது தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. டேய், ஒரு காலுக்கு போறதா இருந்தா கூட 3 பேரும் ஒன்னா தாண்டா போவோம். ஒன்னா குடிச்சிருக்கோம். தினம் ஆபீஸ்ல ஒன்னா நடிச்சிருக்கோம், அடிச்சிருக்கோம், அடி வாங்கியிருக்கோம். அதெல்லாம் யோசிச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. இவ்வளவு எதுக்குடா? இந்த 5 வருஷத்துல உங்க கூட தாண்டா நான் ரொம்ப நேரம் இருந்திருக்கேன். எத்தனை பாட்டிய சாவடிச்சிட்டு நாம ஊட்டி கொடைக்கானல்னு டூர் போயிருப்போம். உங்க கூட சேர்ந்து சாப்பிட்டா தாண்டா சாப்பாடு. உங்க கூட சேர்ந்து குடிச்சா தான் சந்தோஷம். மொக்க ஜோக்கா இருந்தாலும் நீங்க சிரிச்சா அதாண்டா எனக்கு உலக காமெடி. இப்படி வாழ்க்கையே நீங்கன்னு ஆயிடுச்சு. நாளையிலிருந்து நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும். அது ஒண்ணு தாண்டா இடிக்குது. மாமா, வேலை போயிட்டா சம்பளம் போயிடும், கஷ்டம் வரும். இதெல்லாம் நினைச்சா உனக்கு பயமாவே இல்லையா மாமா? டேய், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாடா. இத்தனை வருஷத்துல நான் எவ்வளவு சேர்த்து வச்சிருப்பேன். மாமா, டேய், சேர்த்து வைக்கிறதுனா காசு பணம் இல்லடா. ஸ்கூல்ல, காலேஜ்ல கூட வேலை செய்யறவன், கூட ட்ரெயின்ல வர்றவன், கூட தண்ணி அடிக்கிறவன், தம் அடிக்கிறவன், இப்படி உலகம் பூரா ஒரு 100-200 நண்பர்களை சேர்த்து வச்சிருக்கேன். இவனுங்க கிட்ட ஆர்டரா தலைக்கு 2000 ரூபாய் வாங்கினா கூட 6 மாசம் ஓட்டிடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவ? திரும்பவும் முதல்ல இருந்து வர வேண்டியதுதான். சார், இங்க இருக்கிறப்ப தான் எம்சியை கூட்டினா போறப்பவும் உசுர வாங்குறானேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க சார். நான் வேலைக்கு சேர்றப்ப தான் ராவு காலத்துல சேர்ந்தேன். இப்போ வேலையை விட்டு போறப்பவாவது நல்ல நேரத்துல போலான்னு பாக்குறேன். 10 to 12 நல்ல நேரம். என்னோட ராஜினாமா லெட்டரை நான் மெயில் பண்ணிடுறேன். டே புலி, டேய், உன் மொபைல்ல போட்டோ எடுத்து அதை அப்டேட் பண்ணிடுறா. இட் இஸ் நாட் எண்ட், இட் இஸ் த பிகினிங்னு டைட்டில் கொடுத்துரு. அப்புறம் சார், 5 வருஷமா இந்த கம்பெனிக்காக உடல், பொருள், ஆவி எல்லாத்தையும் போட்டிருக்கேன். ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி கிடையாதா? அட என்ன சார் நீங்க, கவர்மெண்ட் ஆபீஸ்ல கூட லட்டு, மிச்சரு, ரோஜா மாலைன்னு போட்டு அஸ்திடுறாங்க. நம்ம கார்ப்பரேட் கம்பெனில மட்டும் கண்டுக்க மாட்டீங்களா சார்? மாமா, ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, டேய், கையில காசு இல்லைன்னு ஏதோ ஒரு கதை சொல்ல போற அதானே? அது இல்ல மாமா. சரிப்பா. டேய், பெரிய ஃபேர்வெல் வேணாம். மேக்ரனெட்ல ஒரு கேக் வாங்கி வச்சிருக்க கூடாதாடா? இல்ல சார், ஏன் சொல்றேன்னா, இப்ப நான் போறேன்னு சொன்னா ஒரு பையன் நம்மள திரும்பி பார்க்க மாட்டான். இந்த கேக் எடுத்துட்டு நான் போறேன்னு சொன்னா எனக்காக இல்லைனாலும் அந்த கேக்குக்காகவாவது மொத்த ஆபீஸும் வந்து நிக்கும். அதான் சாக்குன்னு அவங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லிட்டு நான் எகிறிடுவேன். டேய் புலி, டேய், கேக் காசு கூட நானே கொடுத்துறேன்டா. அத நீயே வாங்கி கொடுத்த மாதிரி சொல்லிக்கோ, பரவாயில்ல. டேய், ஒரு கேக் கூட வெட்டாம நான் இந்த ஆபீஸ் விட்டு போனா ஹிஸ்டரி என்ன தப்பா நினைச்சுக்கண்டா. என்ன மட்டும் இல்ல, உங்களையும் அசிங்கமா பேசும். ஆமா, நீங்க இந்த சீன்ல இருக்கிறது டயலாக் ரைட்டருக்கு தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு டயலாக்கே வரல, எல்லாம் ரியாக்ஷன்லயே ஓட்டுறீங்களே சார். என்ன சார், என்னன்னு சொல்லுங்க. யோ, கட்ட வேலையை ரிசைன் பண்ணிட்டாயா? என்னது, கட்ட வேலையை விட்டானா? என்ன சார் இது அநியாயமா இருக்கு. ஒருத்தர் வேலையை விட்டா போதும் தானே சொன்னீங்க. இப்ப எதுக்கு அவனும் சேர்த்து வேலையை ரிசைன் பண்ணான்? லூஸ் அன்பு, உனக்கு பதிலா அவன் வேலையை ரிசைன் பண்ணிட்டாயா? நீ குடும்பஸ்தன், உனக்கு வேலை போனா கஷ்டமா இருக்குமேன்னு உனக்கு பதிலா அவன் வேலையை ரிசைன் பண்ணிட்டாயா? அவன் என்கிட்ட சொல்லவே இல்லையே சார். எப்படி சொல்லுவான்? சொன்னா நீ ஒத்துக்க மாட்டல்ல. உன்கிட்ட இருந்து ஒரு நன்றியை கூட எதிர்பார்க்காம அவன் வேலையை விட்டு போயிட்டாயா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாப்பிடலாமா விஷ்ணு? ம், யார்
யாருக்கு ஃபோன் பண்ண? வேற யாருக்கு பண்றது? என்கிட்ட இருக்கிறது ஒண்ணே ஒண்ணு, கண்ணே கண்ணு, என் லட்சுமிக்கு தான். என்ன சொல்றா? நீங்கள் அழைக்கும் சந்தாதாரர் உங்க அழைப்பை ஏற்கவில்லைன்னு சொல்றாங்க. ஃபோன் எடுக்கலையா? அதை தான் நான் இங்கிலீஷ்ல சொன்னேன். தூங்கிட்டு இருப்பாளோ? ம், தெரியல, இருக்கலாம். கார்த்திக்கும் ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறான் விஷ்ணு. ஒய் பிளட் சேம் பிளட் தானே. ம், இருந்தாலும் இந்த போன் எடுக்காம இருக்கிறதுலாம் கொஞ்சம் ஓவர் தான். நைட் ஷிஃப்ட் காரங்களுக்குலாம் பாசம் குறையுது விஷ்ணு. ம், எனக்கும் அப்படிதான் தெரியுது. சரி விடுங்க, எதுக்கு தேவையில்லாம அவங்கள பத்தி யோசிச்சு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணணும். சரி, என்ன ராஜி சாப்பிடுறீங்க? தோசை. பள்ளின 2 தோசை. இல்லப்பா. தோசை இல்லையா? ஆமாப்பா இல்ல. என்னண்ணா சொல்றீங்க? இங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உனக்கு இல்லப்பா. ஏன்னா தொங்கு மீசை வச்சவங்களுக்கெல்லாம் தோசை கொடுக்க கூடாதுன்னு ஆர்டர்ப்பா. அண்ணா எனக்கு கொடுங்க. மஞ்சள் கலர் சுடிதார் போட்டவங்களுக்கெல்லாம் தோசை கொடுக்கறது இல்ல. என்னென்ன கலாய்க்கிறீங்களா? இல்லம்மா, கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. யார் சொன்னது? இதோ இவங்க தான். எவன்? ஏய் பாருடா. என்ன லட்சுமி திடீர்னு? எங்களுக்கும் ரொமான்ஸ் வரும் ராஜா. என்ன திடீர் விசிட்? உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் வந்தேன். ரொம்ப தான். சீரியஸா தான். ஐ மிஸ் யூ. என்ன லட்சுமி, நைட் ஷிஃப்ட்ல சூப்பரா தூங்குற போல இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி இருக்க. பாத்தியா கார்த்திக் இவன் கொழுப்ப? ஐயோ பாவம் பாத்துட்டு போலான்னு வந்தா திமிர பாத்தியா? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். டேய், நீ எல்லாம் டே ஷிஃப்ட்லயே தூங்குறவ. நீ எல்லாம் வாயே திறக்க கூடாது. என்ன லட்சுமி, சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன். ஃப்ராட். நிஜமாவே நாங்க உங்களை எதிர்பார்க்கல. எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்துட்டு திடீர்னு தனித்தனியா உட்காருது ரொம்ப கஷ்டமா இருக்கு. மத்தியான சாப்பாட்டுல உட்கார்ந்தாலே உங்க ஞாபகம் தான் வருது. உன்னோட சிரிப்பு, விஷ்ணுவோட மொக்க ஜோக்கு, இதெல்லாம் இல்லாம சாப்பாடு சுத்தமாவே இறங்க மாட்டேங்குது. நம்ம பழனி அண்ணனோட சுமாரான கேண்டீன் சாப்பாட்டுக்கு நம்ம வயிறு செட் ஆயிடுச்சு. வீட்டு சாப்பாடு சாப்பிட்டா வயித்துக்கு ஒத்துக்க மாட்டேங்குதுல்ல? அதான் சர்ப்ரைஸா ஒரு என்ட்ரி கொடுக்கலான்னு கிளம்பி வந்தோம். விஷ்ணு, உங்களுக்காக நல்லா சாப்பாடு கடையில இருந்து ஃபுட் வாங்கிட்டு வந்திருக்கோம். சூப்பர்ரா, என்ன வாங்குனீங்க? ஹே, உன்கிட்ட இல்லாதது ஒண்ணு வாங்கணும். மூளை. யாரெல்லாம் அந்த மூளையில பங்கு கேக்குறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் மூளை இல்லன்னு தானே அர்த்தம். விஷ்ணு, சும்மா இப்படி ஒரு லாக்க போட்டு மொத்தத்தையும் நீயே சாப்பிடலான்னு பாக்குறியா? பசிக்குது, சாப்பிடலாமா? சாப்பிடலாமே. எனக்கு ஒரு ஸ்பூன் கொடு. ஏய், ஐ லவ் யூ. ஏன்? சும்மாதான். ஐ லவ் யூ. இது ஏன்? ஏன்னா பொண்டாட்டி லவ் பண்ண காரணம் வேணுமா என்ன? லட்சுமி, ராஜு கார்த்தி என்ன பேசிக்கிறான் கேட்டியா? நீ சொல்லலாம்ல. அதெல்லாம் முடியாது. ஏன்? முடியாதுன்னா முடியாதுதான். வேணும்னா நீ சொல்லு. இது போதுமே. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. மீ டூ. ம் ம் ஏய், என்னாச்சு? ஒரு நிமிஷம் நான் பயந்தே போயிட்டேன் கார்த்திக். உன் மேல கை வைக்கிற தைரியம் இங்க என்ன தவிர வேற யாருக்கு இருக்கு? அப்படியே உன்னை எவனா தொட்டான் வெட்டிட மாட்டேன். அப்படியா? என்ன ராஜு அப்படியான்னு கேக்குற? என் அவள் மீது சிறு தூசி பட்டாலும் வாள் கொண்டு வீசுவேன். வேல்விழி கண்களில் ஒரு துளி நீர் வழிந்தாலும் இந்த பூமியை குருதி புனலாக்கி விடுவேன். போதும் போதும். என்னாச்சு ஐயாவுக்கு? காலையிலே சம மூடு போல. அழகான பொண்டாட்டியை பார்த்தா மூடு வராதா? இடம் பொருள் ஏவல்னு ஒரு விஷயம் இருக்கு. வேலைக்கு வந்துட்டு வேலையை பார்க்காம வேல்வெடி மான்வெடின்னு டயலாக் பேசிட்டு இருக்க. என் வேலை முடிஞ்சு பல மணி நேரம் ஆகுது. வேலை முடிஞ்சதும் வீட்டுக்கு கிளம்பி போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏர்லி மார்னிங் 4 o'clock கிளம்பிடலான்னு தான் பார்த்தேன். செம்ம டயர்டா இருந்துச்சு. சரி அப்படியே சேர்ல சாஞ்சி கண்ணை முன்னா அவ்வளோதான். கண்ணை முடிச்சு பார்த்தா 8:45. இனிமே டயர்டா இருந்தா நீ வீட்டுக்கு வராத கார்த்திக், இங்கேயே தூங்கிடு. ஏய், ஏன் அப்படி சொல்ற? என் மேல எதுனா கோமா? உன் மேல கோவம்லாம் ஒண்ணும் இல்லடா, அக்கறை. தூக்க கலக்கத்துல நீ வண்டி ஓட்டிட்டு உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது கார்த்திக்? வேணாம் வேணாம், நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில வந்தா போதும்.
நான் தனியாவே இருந்துப்பேன். ஏன் ராஜி இப்படி பயப்படுற? நான் எப்படி பைக் ஓட்டுவேன்னு உனக்கு தெரியும்ல. அது தெரிஞ்சதுனால தான் நான் இப்படி பயப்படுறேன். உனக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ் கார்த்திக். ஆனா தயவு செஞ்சு எனக்காக இந்த விஷயத்துல காட்டாத. எனக்கு நீ ரொம்ப முக்கியம் கார்த்திக். என் உலகமே நீதான். உனக்கு எதுவும் ஆயிடாம பாத்துக்க வேண்டியது என்னோட கடமை கார்த்திக். பாரா, என் பொண்டாட்டி என்ன பொத்தி பொத்தி வச்சு பாத்துக்கிறா. பின்ன கடவுளா பாத்து கொடுத்த gift நீ உன்னை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துப்பேன். இப்படியே நீ பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், உன்னை இப்பவே இங்க இருந்து கடத்தி வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருவேன். அப்ப சரி, நான் ஒண்ணும் பேசல, நீ கிளம்பு. நான் கிளம்புறதெல்லாம் இருக்கட்டும். நீ என்ன இந்த இத்து போன நோட்டீஸ் போட இவ்வளவு நேரம் உத்து உத்து பாத்துட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல கார்த்திக், இந்த வீக்கெண்ட் செலிப்ரேஷன் போட்டிருக்காங்கல்ல, அததான் பாத்துட்டு இருந்தேன். பாத்துட்டு இருந்தேன்னு தெரியுது, அதையே இவ்வளவு நேரம் பாத்துட்டு இருந்தேன்னு தான் கேக்குறேன். ஆ, எனக்கு என்னமோ இந்த செலிப்ரேஷன் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத மாதிரி தோணுது கார்த்திக். அதனாலதான் அந்த நோட்டீஸ் போர்டே பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். உனக்கு என்ன பைத்தியமா? எப்படிப்பட்ட ப்ராஜெக்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, எவ்வளவு பெரிய அமௌண்ட் நம்ம கம்பெனிக்காக கொடுத்துருக்காங்க. சம்பளமே இல்லாம வேலை பார்த்தவங்க கையிலலாம் இப்ப காசு புரளுது. செலிப்ரேட் பண்றதுல என்ன சம்பந்தம் இல்லைன்னு தோணுது உனக்கு? எனக்கு என்னமோ தெரியல கார்த்திக். இந்த ப்ராஜெக்ட் நம்ம கம்பெனிக்கு கிடைச்சது, அதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் அட்வான்ஸா வாங்குனது, அந்த சக்சஸ நம்ம பார்ட்டியா செலிப்ரேட் பண்ண போறதெல்லாம் எதுவுமே எனக்கு ஒண்ணுக்கு ஒட்டாத மாதிரியே இருக்கு. என்ன ராஜி சொல்ற? உனக்கே அப்படி தோணுது? எனக்கு சரியா சொல்ல தெரியல கார்த்திக். ஆனா என்னால இதை மனப்பூர்வமா ஏத்துக்க முடியல. ஏதோ நடந்தும் நடக்காத மாதிரியே இருக்கு. பெரிய பெரிய அதிசயம் நடக்கும்போது அப்படிதான் தோணும். சில விஷயம் நடக்கும்னு எதிர்பார்ப்போம், அது நடக்கும். சில விஷயம் நடக்காதுன்னு எதிர்பார்ப்போம், அது நடக்காது. ஆனா இப்படி எதிர்பார்க்காம சில விஷயம் நடக்கும்போது அதை ஏத்துக்க நம்ம மனசு கொஞ்சம் டைம் ஆகும். நீ என்னமோ சொல்ற, ஆனா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. உனக்கு ஒன்னும் புரிய வேணாம். மொத்த கம்பெனியும் வெற்றி திளைப்பில் இருக்கு. நீ முழுக்க கன்ஃபியூஷன்ல இருக்க. யாராவது பார்த்தாங்கன்னா உன்னை லூசுன்னு நினைப்பாங்க. என்ன சிரிக்கிற? மத்தவங்க நினைக்கிறத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. என் புருஷன் லூசுன்னு நினைக்கிறான், அதை நினைச்சதான் சிரிப்பு வருது. பின்ன என்ன ராஜி, நல்ல விஷயம் நடக்கும்போது அதை அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது. அப்போ என்ன லூசுங்கிறியா? ஏய், சிரிச்சு மழுப்பாத, சொல்லு. என்ன லூசுன்னு சொல்றதானே? அப்படிலாம் சொல்லுவேனா செல்லம்? நீ என் ராசாத்தியாச்சே. நீ சொன்ன அதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும். சும்மா என்ன சமாதானப்படுத்தலாம் சொல்லாத. கிளம்பு, வழியுது. சரி, கேண்டீன் வரைக்கும் கொஞ்சம் வா. உன் கூட டீ சாப்பிட்டு அப்படியே கிளம்புறேன். ஏன் இவ்வளவு நேரம் இங்க பேசினது பத்தாதா? கேண்டீன்ல வேற போய் பேசணுமா? ப்ளீஸ் ராஜி. கார்த்திக், அது லேக்னு சொல்லி எடிட்ல தூக்கிடுவாங்க. ஆமா ராஜி, செஞ்சாலும் செய்வானுங்க லூசு பசங்க. பை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் விஷ்ணு, குட் மார்னிங். குட் மார்னிங். விஷ்ணு, என்ன பிஸியா? அப்படிலாம் இல்லைங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? பேசலாமே. என் மேல ஏதோ கோவமா? கோவமா? உங்க மேலையா? ஏங்க, நான் எங்க உங்க மேல கோவம் பண்ணும்? என்ன பிடிக்கலையா உங்களுக்கு? புரியலங்க. ஏன் என்னோட பேச மாட்டேங்கிறீங்க? அப்படிலாம் ஒண்ணுமே இல்லையே. இல்ல, நீங்க பெரிய காதல் மன்னன்னு அப்படி இப்படின்னு ஆபீஸ் ஃபுல்லா பேசிக்கிறாங்களே, அதான் கேட்டேன். ஆபீஸ் ஃபுல்லா அப்படியா பேசிக்கிறாங்க? ஆமா, இந்த ஆபீஸோட ஹாட் த்ரோப் நீங்க தான். ரைட்டு. அப்படிப்பட்ட ஒருத்தர் என்ன கண்டுக்கலைனா எனக்கு கஷ்டமா தானே இருக்கும். சீச்சி, அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைங்க. என்ன பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிடிக்குமே. நிஜமா? இல்ல, பொதுவா எனக்கு பிடிக்காத பொண்ணுங்களே யாரும் கிடையாது. பொண்ணுங்கனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அழகா சிரிக்கிறேனா? ஏங்க, என்னங்க இப்படி எல்லாத்துக்கும் கேள்வியா கேட்டுட்டு இருக்கீங்க? இல்ல, உங்களுக்கு பிடிச்சா எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்க பாஸ் மார்க் போட்டா போதும். ஓகே தான். அப்ப வெறும் ஓகே தானா? ஓகேனா ஓகே. நான் அழகா இருக்கேனா? ஆமாங்க, உங்களுக்கு என்ன அழகு தானே? நிஜமா? ஆமா, நீங்க அழகுதான். சரி, என்கிட்ட உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? ஆஹா விஷ்ணு, இது எங்கேயோ தப்பா போதே. டேஞ்சரா. என்ன விஷ்ணு, ரொம்ப யோசிக்கிறீங்க? இல்ல, உங்க காது ரொம்ப அழகு. காதா? காதுனா மூக்குங்க. மூக்கா? அது ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கே கண்ணு, அதுதாங்க ரொம்ப அழகு. ஆமாங்க, அதாங்க அழகு. கண்ணு நேரா சொல்ல வேண்டியதானே, ஏன் சுத்தி வளைச்சிட்டு இருக்கீங்க?
விஷ்ணு என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி ம் பியூட்டிஃபுல். சரி உங்ககிட்ட எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கேட்க மாட்டீங்களா? என்னங்க பிடிச்சிருக்கு? உங்க தொங்கு மீசைதான். தேங்க்ஸ்ங்க. அப்புறம் உங்க சிரிப்பு, ஹேர் ஸ்டைல் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். சரி விஷ்ணு, வாட்ஸ்அப்ல உங்க போட்டோஸ்லாம் எனக்கு அனுப்பி வைக்கிறீங்களா? எதுக்குங்க? போட்டோஸ் அனுப்பி வைக்க சொன்னா ரொம்ப பிக்கப் பண்றீங்க. இல்ல என் போட்டோ எதுக்குன்னு கேட்டேன். என்ன பயப்படுறீங்களா? சிச்சி அப்படிலாம் இல்லைங்க. அப்பா அனுப்புங்க. உங்க நம்பர் சொல்லுங்க. நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணிருக்கேன் பாருங்க. ஏங்க பயங்கரமான ஆளுங்க நீங்க. அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. ஏய் தேங்க்ஸ். சிரிக்கிற மாதிரி ஒரே ஒரு பிக்சர். அனுப்பிச்சிட்டேன் பாருங்க. ஏய் வெரி நைஸ். தேங்க் யூ விஷ்ணு. ஐயோ. விஷ்ணு நான் போய் சூசனை பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகேங்க. விஷ்ணு என்ன 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 நடக்குது? புரியலங்க. அந்த ரஞ்சனியோட சிரிச்சு சிரிச்சு பேசுற மாதிரி இருக்கு. சும்மா தாங்க பேசினேன். சும்மாவா? சிரிச்சு சிரிச்சு ஏதோ பேசுற மாதிரி இருந்துச்சு. என்ன பார்த்ததும் சட்டுன்னு பேச்சு நிப்பாட்டிட்டீங்க. ஏங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. எல்லாம் வழக்கம் போலதான். வேணா விஷ்ணு. என்னங்க நான் ஏதோ தப்பு பண்ற மாதிரி சொல்றீங்க? நான் அப்படி சொல்லல விஷ்ணு. லக்ஷ்மி அம்மா தான் உங்க கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்கல்ல. ஆனா லக்ஷ்மிக்கு உங்களை பத்தி கொஞ்சம் பயம் இருக்கு. நீங்க எதுவும் சொதப்பிடாதீங்க. ராஜி லக்ஷ்மி என்ன மாதிரி இல்ல. வேணான்னு சட்டுன்னு உதறிட்டா திரும்ப அவளை கன்வின்ஸ் பண்ண முடியாது. விஷ்ணு சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இவகிட்ட கொஞ்சம் தள்ளியே இருங்க. மாட்டிக்காதீங்க. கேர்ஃபுல் விஷ்ணு.